ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அபி. நாங்கள் சிங்கப்பூரில் இருக்கோம். நாங்கள் வந்து சிங்கப்பூரில் வந்து 2 மாதம் ஆக போகுது. சரி, வீட்டிலே இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கடைக்கு போய்ட்டு வரலாம். அப்படியே போய்ட்டு மத்தியானம் வந்து சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போனோம். செங்சாங் தான் நாங்கள் போனோம். பக்கத்தில் கொஞ்சம் நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூரமாக போனோம். பக்கத்தில் எல்லாம் கடை இருக்குது, இருந்தாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போனோம். அங்கே போய் பார்த்துட்டு நாங்கள் வாங்க போன ஜாமான் இருந்தாலும் சரி எல்லாத்தையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்துட்டு இருந்தோம். பார்த்துட்ருக்கும்போது தான் மளிகை ஜாமான்லாம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு போனோம். அங்கே பார்த்தா நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு எல்லாம் வச்சுருந்தாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தான், ஒரு குழம்புக்கு போடலாம் அந்தளவுக்கு தான் வச்சுருந்தாங்க. அதில் எவ்வளோ விலை போட்டிருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசுக்கு 60-70 ரூபாய்க்கு மேலே போட்டிருக்காங்க. நம்ம ஊர் காசுக்கு கணக்கு பண்ணோம்னா அங்கே போய் நம்ம குடும்பமே பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, டூரிஸ்ட்டாக போனோம்னா ஒரு 3 மாதம் இருக்க போகிறோம்னா 3 மாதத்துக்குள்ளே மளிகை ஜாமான் எல்லாமே நம்ம வாங்கிட்டு போயிடணும். அதுதான் நல்லது. யார் போனாலுமே இது மாதிரி வாங்கிட்டு போயிருங்க. அங்கே போய் இவ்வளோ ரேட்டுக்கு வாங்கணுமாங்கிற ஒரு யோசனையே வராது. நமக்கு அரிசி பார்த்திங்கன்னா இதே அரிசி தான், நம்ம ஊரில் இருக்கிற அரிசி தான், வெள்ளை பொன்னி அரிசி தான். பார்த்துக்கோங்க, 5 கிலோ பாக்கெட் தான். 5 கிலோ பாக்கெட்டு நம்ம ஊர் விலையோட இங்கே அதிகமாக தான் வருது. 12 வெள்ளி, 700 கிட்டக்க வருதுங்க நம்ம ஊர் காசுக்கு 5 கிலோ பேக்கு. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கொஞ்சம் கையில் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டோம்னா அங்கே போய் சமைச்சு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். நாங்கள் அப்படி தான் எடுத்துகிட்டு வந்தோம். எங்களுக்கு 120 கிலோ லக்கேஜ் இருந்தது. ஸோ நாங்கள் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிட்டோம். எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டோம். வீட்டில் இருந்து எதுவும் வாங்குகிற மாதிரி இல்லை. எண்ணெய் மட்டும் வாங்கிக்கிட்டோம். இங்கே வந்து எண்ணெய், காய்கறி அது மட்டும் வாங்கிக்கிட்டோம். காய்கறியுமே விற்கிற விலையை பார்த்தா ஒரு முருங்கைக்கு 50 ரூபா விற்கிது. ஸோ அதனால் யார் சிங்கப்பூர் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வந்தாலும் நீங்கள் வீட்டிலேருந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஊர்லேருந்து ஜாமான்லாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதான் நமக்கு நல்லது. மல்லிகைப்பூ இருக்குது பாருங்கள். இந்த மல்லிகைப்பூ வந்து நம்ம ஊரில் வந்து அங்கே இருக்குது பாருங்கள், ஒரு பாக்கெட்டில் போட்டு. அதுதான் அந்த பூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 250 ரூபா வருது நமக்கு. 2 வெள்ளி 50 காசுங்க போட்டிருக்கு. ஆனால் நம்ம ஊர் காசுக்கு வந்து அது 150 ரூபா கிட்டக்க வருது. பார்த்துக்கோங்க, கொஞ்சம் தான். அது நம்ம ஊரில் 10 ரூபாய்க்கு கூட நம்ம வாங்க மாட்டோம். அது 150 ரூபா கொடுத்து வாங்கணும். இந்த நிலக்கடலை இங்கே இருக்குது, பாக்கெட் போட்டு வச்சுருக்கு பாருங்கள். அந்த நிலக்கடலை வந்து நம்ம போகும்போது வரும்போதே அங்கங்கே கடையில் எடுத்து சாப்பிட்டுட்டு போகிறது தான். இதெல்லாம் வண்டியில் தள்ளு வண்டியில் வச்சு விற்றுட்ருக்கும்போது அந்த அவ்வளோ கடலை தான் இதில் இருக்கும். அதுவுமே கிட்டத்தட்ட 60-70 ரூபாய்க்கு வந்தது. சரி, நாங்கள் வந்தது வேறு ஜாமான் வாங்க வந்தோம். அதெல்லாம் வாங்கிட்டு, இதெல்லாம் மல்லிப்பூலாம் நாங்கள் வாங்கலை, சும்மா எடுத்து உங்களுக்கு காமிச்சோம், அவ்வளோதான். வாங்கிட்டு இங்கே எப்படின்னா பில்லு வந்து அவங்க போட்டுருவாங்க. பில்லு அவங்க போட்டுட்டு நம்ம தான் காசு கொடுத்துட்டு, நம்மளாவே காசு அங்கே கொடுத்துட்டு மெஷினில் போட்டுறணும். கொடுத்துட்டு பேலன்ஸ் எடுத்துகிட்டு பில்லும் நமக்கு ஒரு பில்லு வரும், அவங்களுக்கு ஒரு பில்லு வரும். எவ்வளோ அமௌண்ட்டு போடுறோமோ அதை கவுண்ட் பண்ணி நமக்கு பில் மட்டும் கொடுத்துருவாங்க. அவங்க ஜாமான் போட்டு கொடுக்குறது மட்டும்தான் அவங்களுடைய வேலை. நம்ம சரி இதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபஸ்ட் டைமாக இதை பார்த்தோம். முன்னாடி ஒரு நாள் போயிருந்தோம். இன்றைக்கி நான் வீடியோ எடுக்கல, வந்துட்டேன். செகண்ட் டேவாக நான் இன்றைக்கி போயிருந்தேன். நானும் என் பையனும் தான் போயிருந்தோம். அவர் தான் அதை பண்ணார். சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். ஜாலியாக என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். மிச்ச பேலன்ஸு அங்கே வந்துடும், நம்ம எடுத்துக்கலாம். அவங்களுக்கு ஒரு பில்லு வச்சுட்டு நம்ம ஒரு பில் எடுத்துகிட்டு வந்துடலாம். பை எடுத்துகிட்டு போனோம்னா நல்லது. பை எடுத்துகிட்டு போகலைன்னா அதுக்கும் காசு வைப்பாங்க. காசு கொடுத்துட்டு தான் வாங்கிட்டு வரணும். ஸோ பை எடுத்துகிட்டு போயிருங்க கடைக்கு போகும்போது.